वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा அவனுக்கு வாய் மட்டும்தான் இல்ல, கடவுள் பக்தி ரொம்ப அதிகம். கடவுள் பக்தி மட்டும் இல்லைங்க, இந்த சாமி பக்தியும் நிறைய இருக்கு. பாப்பா எங்க? கௌரி கூட விளையாடிட்டு இருக்கா. கடவுள் மாதிரி வந்து எங்க குழந்தைய காப்பாத்தின. ஓ நன்றி கடனை எப்படி தீர்க்க போறோம்னு தெரியலடா. எங்க உயிருக்கு உயிரான பாப்பாவை காப்பாத்திருக்க. இவளுக்கு ஏதாவது நடந்திருந்தா நாங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். இவ்வளவு நாள் எனக்கு ஒரு பிள்ளைன்னு நினைச்சேன். இன்னில இருந்து நீயும் என் பிள்ளைதான்டா. ஆமாண்டா வாசு, இனிமே நீ தான் அவளோட அண்ணன். உன் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்க வேண்டிய கடமை பொண்ணோடது. வாசு வாசு, சாவி பீரோக்கே வச்சு மறந்துட்டேன், எடுத்து உள்ள வைடா. சாவி கொடுக்கற அளவுக்கு நம்பிக்கையானவன் ஆயிட்டானா? அண்ணாக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பாரா? வாசு நம்பிக்கைக்கு உயிர் கொடுப்பான். அவன் இல்லைன்னா தெரியும் அவனோட மதிப்பு என்னன்னு. அடேங்கப்பா, நல்லா சொன்னீங்க. என்னமோ அவன் இல்லனா உலகமே நின்னு போற மாதிரி. ஆஃப்டர் ஆல் வேலைக்கார ஆகாயத்துக்கு தூக்கி விடுற. வாசு, ரூம்ல என் இயர்போன்ஸ் எடுத்துட்டு வா. பாப்பா, ப்ரோக்ராம் ரெடி ஆயிட்டு இருக்கியா? வெரி குட். வாசு, ஃப்ரெண்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க சொன்னேனே, கொடுத்துட்டியா? சரி, நீ போ. அண்ணாவும் அப்படிதான் இருக்காரு, 2 பேரும் ஒரே மாதிரி தான். வாசு அண்ணா, என் டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு நீயும் வரல? வாசு வாசு, வீட்ல எல்லாருக்கும் மாடு மாதிரி உழைக்கிற, உன் பசிய கூட மறந்துடுற. வா, வந்து சாப்பிடு. கேண்டிக்கா? அதுக்கு நான் அப்புறமா வைக்கிறேன், முதல்ல நீ சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டியே. உனக்கும் கேண்டிக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. விசுவாசத்துல 2 பேருமே ஒண்ணுதான். நான் அப்புறமா சாப்பிடுறேன், முதல்ல நீ சாப்பிடு. என் மேல இருக்கிற அக்கறை கூட உனக்கு உன் மேல இருக்காது. வாசு, ஐயோ நீ இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். என்னங்க, நம்ம பாப்பாவை பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கால. என் கண்ணே பற்றம் போல இருக்கு. யார் பாப்பா நினைச்ச? ஏன் பாப்பா? அங்க பாருங்க, புது நெக்லஸ். நம்ம பாப்பா கழுத்துக்கு அது ரொம்ப அழகா இருக்குல்ல. அட, அவ்வளவு காஸ்ட்லி நெக்லஸ் இந்த கிரவுட்ல எதுக்கு? பரவாயில்லைங்க. வாசு, பாப்பா கழுத்துல நெக்லஸ் இருக்கு, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வா. நாங்க கார் கிட்ட இருக்கோம். கௌரி,
வாங்கம்மா. கௌரி நல்லா இருக்கியாம்மா? ஆ, நல்லா இருக்கேன். வாங்க உள்ள வந்து உட்காருங்கம்மா. அம்மா அவங்க வெளிய போயிருக்காங்க, வர நேரமாச்சு. பரவாயில்லம்மா. குடிக்க தண்ணி கொண்டு வர இருங்கம்மா. வேண்டாம்மா. கௌரி, வாசு இங்க நல்லபடியா நடந்துக்கிறானாமா? வாசுவ பத்தி நான் என்னன்னு சொல்றது? வீட்ல எல்லாமே அவன்தான். யாருக்கு என்ன வேணும்னாலும் அவன்தான் பாத்துக்கணும். ஒரு நாள் வாசு வீட்ல இல்லன்னா யாருக்கும் கையும் காலும் ஓடாது. ஐயாவை பத்தி சொல்லவே வேண்டாம். நல்ல நல்ல Dress போட சொல்லுவாரு. வாசு வேலைக்காரனை யாரும் நம்ப மாட்டாங்க. கூட பிறந்த தம்பின்னு தான் நினைப்பாங்க. பாப்பா இறங்கி வாமா. வாசு, நீ பாப்பாவை கூட்டிட்டு வா. அந்த கடவுள் புண்ணியத்துல அவன் நல்லா இருந்தான்னா அதை விட எனக்கு வேற என்னம்மா வேணும்? அதோ அவங்களே வந்துட்டாங்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. எப்ப வந்தீங்கம்மா? உள்ள உட்காந்துருக்கலாம்ல. பரவாயில்லம்மா, நான் இங்கேயே இருக்கிறேன். இவ்வளவு நாளுக்கு அப்புறம் பேரன் ஞாபகம் வந்திருக்குல்ல. இதுல என்னம்மா இருக்கு? பெத்த புள்ள மாதிரி பாத்துக்க நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நான் இப்போ ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக வந்திருக்கேன். ஏம்மா, வாசு உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறானாமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. வாசு எங்க குடும்பத்துல ஒருத்தன். எங்க பாப்பாக்கு வாசுனா உயிர். விடவே மாட்டா தெரியுமா? எங்க போனாலும் அவ இருக்கணும். ஸ்கூலுக்கு போனாலும் சரி, விளையாடினாலும் சரி. அவ்வளோ எதுக்கு? சாப்பிடும் போது கூட அவன் பக்கத்துல இருக்கணும். நாங்க இல்லனாலும் பரவாயில்ல, வாசு இருந்தா போதும். அவன் இல்லனா எங்களுக்கும் காலு கை ஓடாது. வாசு ரொம்ப நன்றி உள்ள பையன். அப்படி ஒரு பேரன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து ரொம்ப வச்சிருக்கோம். சந்தோஷம்மா. உங்ககிட்ட அவன் இப்படி ஒரு நல்ல பேரை எடுத்திருக்கான். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? மறந்துட்டேன், நல்ல செய்தின்னு சொன்னீங்க. என்னது? என் பேத்திக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்குமா. நல்ல சம்பந்தம். செலவெல்லாம் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க பாப்பா டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு வர. பொம்மை மாதிரி இருக்குடா கண்ணு. அம்மா, பாப்பாவுக்கு சுத்தி போடுங்க. கௌரி கிட்ட சொல்லி ட்ரெஸ் மாத்திக்கோ. நீங்க போகும்போது பட்டு சாரி குடுக்கறேன், எடுத்துட்டு போங்க. அவ்வளவு விலை உசந்ததெல்லாம் எதுக்குமா? உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அவங்களுக்கு கொடு. இங்க பாருங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலன்னா நான் வாசுவை ஒரு வாரம் என் கூட கூட்டிட்டு போறேன். எனக்கும் ஒத்தாசைக்கு வேற யாரும் இல்லாதான். அது என்னமா அப்படி கேக்குறீங்க? கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. கூட பிறந்தவ கல்யாணம், கிட்ட இருந்து பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இவந்து தானே. என்னடா வாசு? சரிம்மா. வாசு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரேன். நல்லா இருக்கியாப்பா? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஐயோ பாவம், சாப்பிடாமலே படுத்துட்டாளே. ரொம்ப டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு. ஐயோ, எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுட்டா. ஐயோ, நெக்லஸ காணுமே. பாப்பா, நீ போட்டிருந்த நெக்லஸ் எங்கம்மா காணோம்? எனக்கு தெரியாதுமா. பாப்பா தூங்கிட்டா போல இருக்கு. கல்யாணி, என்ன தேடிட்டு இருக்க? பாப்பாவோட நெக்லஸ் காணுங்க. சாப்பிட்டுதாப்பா வந்தேன். இங்கதான் எங்கேயாவது இருக்கும், ஒழுங்கா தேடு. எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, எங்கேயும் காணோம். ஃபங்க்ஷன் டைம்ல இருந்துச்சா? இருந்ததுங்க, நம்ம 2 பேரும் அத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா. எங்க போட்டிருப்பா? அம்மா, இப்ப வேண்டாம் கௌரி. கௌரி, பாப்பா கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ காணோம். நீ எங்கேயாவது பாத்தியா? ஐயோ, நான் பாக்கலையேம்மா. நான் Dress கொண்டு வரலான்னு போனேன். வர்றதுக்குள்ளேயே பாப்பாவே Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி சரி, நீ போ. கௌரி, தங்கச்சி வர சொல்லு. வீட்டுக்கு வர வரைக்கும் பாப்பா கூட யார் இருந்தாங்க? எப்பயும் போல வாசுதான் கூட இருந்தா. என்ன அண்ணா, கூப்பிட்டீங்களா? பாப்பா கழுத்துல செயினை காணோம். நீ ஏதாவது பாத்தியா? இல்ல அண்ணா, நான் பாக்கலையே. என்ன தொலைஞ்சிடுச்சா? நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இன்னைக்காவது இந்த மாதிரி நடக்கும்னு. இருக்கானே வாசு, அவனை வீட்டுக்குள்ள வர விடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். நேரம் பார்த்து திருடிட்டான். வாசனை திருடல. நீயும் உங்க அப்பா அம்மா மாதிரிதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. அண்ணா இருக்கான்ல, கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கிற வாசு, அவனையே கேக்கலாம் வாங்க. வாசு, 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 பாப்பா கழுத்துல போட்டிருந்த நெக்லஸ காணோம். நீ ஏதாவது பாத்தியா? ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் நீ பாப்பா கூட தான் இருந்தியா, இல்ல விட்டுட்டு எங்கேயாவது போனியா? அப்பா கண்டிப்பா இதெல்லாம் உன் வேலை தான். அப்ப உன்னை தவிர வேற யாரும் திருடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மரியாதையா திருடினதை திருப்பி கொடுத்துரு. இல்லனா என்னை பத்தி உனக்கு தெரியும்ல.
வாசு, நான் அது ரொம்ப விருப்பப்பட்டு பாப்பாக்காக வாங்கினதுடா. உனக்கு வேணும்னா நான் பணம் தரேன், எனக்காகவாவது அது கொடுத்துடுறா. வாசு, உன்னை எங்க வீட்ல ஒருத்தனா நினைச்சோண்டா. உன்னை நம்பி பாப்பாவோட பொறுப்பு உன்கிட்ட ஒப்படைச்சோம். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அண்ணா, நான் அன்னைக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், தகுதி இல்லாதவங்களுக்கு இவ்ளோ இடம் கொடுக்க வேண்டான்னு. கேட்டதானே தலை மேல தூக்கி வச்சு ஆடினாங்க. இப்போ அழுதா என்ன பிரயோஜனம்? அத்தா வாசண்ணாவை எதுவும் சொல்லாதீங்க. நீ சும்மாரு. எனக்கு முன்னாடியே தெரியும் சார், இவன் இந்த மாதிரி வேலை ஏதாவது செய்வான்னு. அதனாலதான் யார் எங்க வைக்கணுமோ அங்க அட வைக்கணும். பாருடா, வண்டியில பெட்ரோல் திருடுற ஜாதி நீ. நீ ஒரு டிரைவர், இருக்க வேண்டிய இடத்துல இரு. நீ மட்டும் ரொம்ப யோகியமா சமையல்காரி மாதிரியா இருக்க, மனசுல பெரிய ஓனர்னு நினைப்பு. ஷை, நிறுத்துங்க உங்க சண்டைய. இந்த திருட்டு பையனால கண்டவங்க எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. போங்க எல்லாரும். வாசு, அவரோட கோவம் உனக்கு தெரியும்ல. திருடின செயின் எங்க வச்சிருக்கேன்னு எனக்காகவாவது சொல்லுடா. வாசண்ணா அது திருடலமா. என்ன இனி உங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? 4 சாத்துனா இவனே உண்மையை ஒத்துப்பான். உன்னை ஐயா நில்லுங்க ஐயா. எதுக்காக அவனை அடிக்க வர்றீங்க? என்ன நடந்துச்சு? ஆ, உங்க பேரன் எங்க பாப்பா கழுத்துல இருக்கிற செயினை திருடிட்டான். வாசு, அவங்க சொல்றதெல்லாம் நிஜமாடா? நீ இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என் வளர்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி கீழ்த்தரமான வேலையெல்லாம் நீ செய்ய மாட்ட. அந்த நகையை திருடலேன்னு அவங்க கிட்ட சொல்லுடா. நீ திருடலேன்னு சொல்லுடா. ஐயா, அவன் ஒரு அப்பாவியா. அப்பா அம்மா இல்லைன்னாலும் நீதியோட நேர்மையோட அவனை வளர்த்துருக்கேன். இப்படி திருட்டுத்தனமெல்லாம் பண்ண மாட்டான் ஐயா. இவன் ஒரு தர்மராஜா மாதிரி. தர்மராஜாவா யம தர்மராஜாவா? திருட்டு பையன். மரியாதையா செயினை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. எப்பவும் பாப்பாவோட நேளா சுத்திட்டு இருப்பான். இவனை தவிர அந்த வேலையை வேற எவனும் செஞ்சிருக்க மாட்டான். வாசு, உனக்கு வாய் தான் பேச முடியல. புத்தியுமாடா மழுங்கி போச்சு. நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லடா. ஒரு வேளை நீ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த நகையை எடுத்திருந்தா அதை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லுடா. ஆ, நல்லா நாடகம் ஆடுறீங்க 2 பேரும் சேர்ந்து. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? எப்படியும் பேத்தி கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுல, இப்ப பணம் தேவை. சத்தமே இல்லாம திருடிட்டீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. நாங்க வறுமையில வாழறவங்க தான், மனசாட்சி இல்லாதவங்க இல்ல. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம். பணம் எப்படிப்பட்டவங்களையும் மாத்திரும்னு இப்பதான் எங்களுக்கும் புரிஞ்சுது. வீட்டுக்குள்ள இருக்கிற திருடனை ஈஸ்வரனாலையும் பிடிக்க முடியாதுன்னு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இவன் எத்தனையோ வருஷமா விசுவாசத்தோட உங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவன் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதா? ஊர்ல நாங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா எங்க மரியாதை போயிடும். என் பேத்தி கல்யாணமும் நின்னு போயிடும். முதல்ல அந்த பையில பார்க்கலாம். ஐயோ, பையிலியோ மடியிலியோ எப்படி இருக்கும்? அதை இந்நேரத்துக்கு எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்க. இவங்கள மரியாதையை கேட்டா சொல்ல மாட்டாங்க. போலீஸை கூப்பிட்டா அவங்களே உண்மையை சொல்ல வைப்பாங்க. அப்பா, போலீஸ கூப்பிடாதீங்க. அவங்க வந்தா வாசண்ணாவை அடிச்சிடுவாங்க. வாசு அண்ணா ரொம்ப நல்ல அண்ணா. கல்யாணி, பாப்பா உள்ள கூட்டிட்டு போ. ம். ஏமா இப்படி எல்லாத்தையும் தூக்கி போடுற? தப்பு இல்ல? அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசண்ணாவை திட்டுறீங்கல்ல? அட, நெக்லஸ் கிடைச்சிருச்சு. என்னங்க என்னங்க, ஆ, சீக்கிரம் வாங்க. என்ன கல்யாணி? என்னாச்சா நீ? என்னாச்சு? இதோங்க நாம தேடிட்டு இருக்கிற நெக்லஸ் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆ, நான் அப்பவே சொன்னேன்ல, சரியா தேடுன்னு. தப்பு எந்ததாங்க. அவசரப்பட்டு அந்த பாட்டியும் பேரனையும் கஷ்டப்படுத்திட்டோம். ஒரு பொருளை கூட உங்களால சரியா தேட முடியல. நான் அப்பவே அம்மா கிட்ட சொன்னேன் வாசனை திருடலன்னு. எஸ், தப்பு நடந்துருச்சு. சரி வாங்க.
வாசு நெக்லஸ் கிடைச்சிருச்சுடா. அப்பா, கடவுளே, உங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். நீங்க 2 பேரும் எங்களை மன்னிச்சிருங்க. ச்சே, தேவையில்லாம நான் வாசுவை ராங் எஸ்டிமேஷன் பண்ணிட்டேன். சரி சரி, நடந்தது நடந்து போயிடுச்சு. வாசு, நீ எதையும் மனசில் வச்சுக்காதடா. என்னோட கோவம் தான் என் கண்ணை மறைச்சிருச்சு. ஆமாம், நீங்களும் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் கெட்ட நேரம் நினச்சி மறந்துடலாம். சரி, நீங்கள் போய் சாப்பிடுங்க. கௌரி. சொல்லுங்கய்யா. கௌனி. சரிங்கய்யா, வாங்கம்மா. என்னடா இன்னும் நின்று பார்த்துட்டு இருக்க? உடனே போய் சாப்பிட்டு வேலையை பார்ப்போ. வேண்டாம் ஐயா, பசி இல்ல, எங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நாங்க கிளம்புறோம் ஐயா. அதென்னம்மா அப்படி சொல்றீங்க? தப்பு நடந்து போச்சுன்னு சொல்றோம்ல. வாசு, நீயாச்சும் உங்க பாட்டி கிட்ட சொல்றா, உன்னை எங்க பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிட்டோன்னு. வாசண்ணா, நீங்க இருக்காத. அப்பா உன்னை போலீஸ் கிட்ட மாட்டி விடுறான்னு சொன்னாங்கல்ல, நீயும் பாட்டி கூடயே போயிடு. பாப்பா எந்திரா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரமா எந்திரி. அட, நீ முன்னாடியே எந்திரிச்சிட்டியா? உங்க அப்பா கூட எந்திரிச்சிட்டாரு. சரி எந்திரி செல்லும், ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம். பாப்பா இன்னும் எந்திரிக்கலையா? பாப்பா சீக்கிரம் வா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. வாசண்ணா, வாசண்ணா, வாசண்ணா. இவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போக முடியலையா? இந்த வீடு தான் அவனுக்கு கோயில், நீங்க தான் அவனுக்கு தெய்வம். என்னால அவனை மட்டும்தான் கூட்டிட்டு போக முடிஞ்சது. மனசெல்லாம் அவனுக்கு இங்கதான் இருக்கு. அப்பாவி பைய ராத்திரி முழுக்க இங்கதாமா கிடந்தான். உன் தங்கச்சியை ஸ்கூல்ல விட்டுட்டு வாடா. வாசு, வாசு, உனக்காக கேண்டி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, நாம எது நினைச்சாலும் எல்லாம் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. என்னமோ நம்ம கையில ஒண்ணும் இல்ல. இதான் மிச்சம். பாய். சர்வே ஜனா சுகினோ பவந்து.